ஹாய் மக்களே! சலங்கை ஒலி சீரியல் ஜூலை 21, 2026 என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்கிற கஹானோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் செத்து போறதுக்குள்ள நீ என்ன ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிட மாட்டியாடா கஹன்னு கேபி அழுதுகிட்டே கேட்குறாரு. அந்த நேரத்துல கஹனுக்கு கண் முழிப்பு வந்துடுது. அவன் முழிச்சு பார்த்து அவர் அப்பா பேசுறதெல்லாம் அமைதியா கேட்கறான். ஆனா கேபிக்கு கஹன் முழிச்ச விஷயம் தெரியாது. கஹனுக்கு கேபி பேசுற விஷயம் தெரிஞ்சு அவன் கண்லேருந்து கண்ணீர் கொட்டுது. ஆனா அதை மறைச்சுக்கிறான், எதுவும் தெரியாத மாதிரி. மறுபடியும் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறான். கேபி ரூமை விட்டு வெளியே வந்ததும் அங்க மீரா வரா. அடுத்த ராத்திரில எழுந்து கஹனை பார்க்க தான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு கோவமா திட்டுறா. அது கேபி சொல்றாரு, பார் மீரா, இன்னைக்கு செர்ரி ஜெயில் தண்டனையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கான்னா அதுக்கு கஹன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கஹனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா மீரா அதெல்லாம் ஏத்துக்காம, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பூமி லில்லிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தனால்தான் செர்ரி வெளில வந்தான், இந்த கஹன் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றா. கேபி சொல்றாரு, கஹன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா பூமி லில்லிய கூட்டிட்டு வந்திருக்கவே முடியாது, அவன் தான் செர்ரிய காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா மீரா சொல்றா, நீங்க அவனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்க என்னவோ ஆசைப்படுறீங்க, ஆனா அப்படி எதுவும் நடக்காது, முதல்ல வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேபி அங்கிருந்து கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில பூமி செர்ரிக்கு காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு போறா. பெட்ரூம்குள்ள வரா. அங்க பெட்ல ஒருத்தவங்க போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. செர்ரி இன்னும் எந்திரிக்கலையான்னு சொல்லி பூமி போர்வையை இழுக்கிறா. அங்க நட்சத்திரா படுத்துட்டு இருக்கத பார்த்து ஷாக் ஆகுறா. பூமி அதிர்ச்சியா கேக்குறா, நட்சத்திரா நீ இங்க இருக்க, செர்ரி எங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நட்சத்திரா நக்கலா சிரிச்சுட்டு சொல்றா, ஏன் பூமி, உனக்கு செர்ரி வேணுமா, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு கேக்குறா. அப்புறம் பூமியோட கையில இருந்த காஃபியை பிடுங்கி குடிச்சுக்கிட்டே, நீ என்னவோ பிளான் பண்ணி இந்த ரூம்குள்ள என்ன அமுச்சு வச்ச, ஆனா உன் பிளான் எதுவும் நடக்கல, செர்ரி இப்போ பாத்ரூம்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், போய் வேணும்னா பாத்துக்கோன்னு சொல்றா. உடனே பூமி பதறிட்டு பாத்ரூம் பக்கத்துல போய் பாக்குறா. நட்சத்திரா வெளியே தாப்பாடு போட்டிருக்கத திறந்து செர்ரி வெளியில வர வைக்கிறா. செர்ரி வெளில வந்ததும் பூமி அவன்கிட்ட தண்ணி தெளிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. செர்ரி நேற்று ராத்திரி இருட்டுல நட்சத்திரா அவனை ஏமாத்தி பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டின கதையை சொல்றான். இதை கேட்டதும் பூமி, இதெல்லாம் அந்த அபூர்வாவோட சதிதான், நீ இப்போ நட்சத்திரா பக்கத்துல தான் இருக்கணும், அப்பதான் அந்த அபூர்வா உன்னை எதுவும் பண்ண முடியாது, இல்லைன்னா அவ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு செர்ரிக்கு அட்வைஸ் பண்றா. செர்ரியும் சரி பூமி, நீ சொல்ற மாதிரியே கேக்குறேன்னு சொல்றான். அடுத்தது கொஞ்ச நேரத்துல ஃபேக்டரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி வீட்டுக்கு வராரு. சரச்சந்திரா பூமியை கூப்பிட்டு, பூமி இங்க வாமா, பூமி பூஜை அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, இப்போ மீதி இருக்கிற பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போட்டா நாம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாம், நீ சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. பூமி சரிங்கப்பான்னு சொல்லிட்டு வரா. பூமி பேப்பரை வாங்கி கையெழுத்து போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட, எனக்கு இந்த சொத்து மேலேயோ கையெழுத்து போடுறதுலயோ சுத்தமா இஷ்டம் இல்லை, ஆனா இந்த முடிவை நான் உங்ககிட்டே விட்டுறேம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சைன் பண்றா. கரெக்டா பூமி கையெழுத்து போட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது. அந்த வேகத்துல டேபிள்ல இருந்த முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்லாம் பறந்து காத்துல ஓடுது. அங்க இருக்கிறவங்க, ஐயோ பேப்பர் பறக்குது, சீக்கிரம் எடுங்கன்னு பதறாங்க. பேப்பர்லாம் காத்துல பறக்கும்போது அங்க மாட்டியிருந்த சோபா சந்திராவோட போட்டோவும் பயங்கரமா ஆடுது. இதை பார்த்ததும் சரத்சந்திரா ஷாக் ஆகி நிக்கிறாரு. பூமி உடனே சொல்றா, பாத்தீங்களாப்பா, ஃபேக்டரிய விற்கிறதுல அம்மாவோட ஆத்மாவுக்கே சுத்தமா இஷ்டம் இல்ல, அதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றா. பூமி சொல்றா, பூமி பூஜை அன்னைக்கு அங்க ஒரு டெட் பாடி கிடைச்சது, ஞாபகம் இருக்கா, முதல்ல அந்த பாடி யாருதுன்னு போலீஸ் விசாரிச்சு முடிக்கட்டும், அது வரைக்கும் இந்த இடத்த விற்கிறத தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்றா. சரத்சந்திரம் அதை ஏத்துக்கிட்டு, நீ சொல்றது சரிதான் பூமி, அது வரைக்கும் விற்க வேணாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அபூர்வா, இடத்த வித்தாலும் பிரச்சனை, விற்கலனாலும் பிரச்சனை, எல்லாம் என் தலைக்கே வருதே அப்படின்னு மனசுக்குள்ள செம்ம டென்ஷன் ஆகுறா. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் லில்லிய செக் பண்றாங்க. கண்ணை தரமான்னு கூப்பிடுறாங்க. லில்லி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறா. டாக்டர் அவகிட்ட எப்படிமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கன்னு சொல்றா. டாக்டர் போலீஸ்காரங்க கிட்ட சொல்றா, அவங்க இப்போ ஓகே தான், பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அங்க இருந்த கம்பவுண்டர் இதை பார்த்துட்டு உடனே அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி, மேடம் லில்லிக்கு நினைவு வந்துடுச்சு, டாக்டர் வெளில போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். அதை கேட்டு அபூர்வா பயத்துல வேர்த்து கொட்ட நின்றுட்டு இருக்கா. அபூர்வா போனை வச்சதும் அங்க நின்ன பூமி அபூர்வாக்கு செம வார்னிங் கொடுக்கறா. லில்லி கண் முழிச்சது மட்டும் இல்ல, அவ கோர்ட்டுக்கு
செர்ரி எந்த தப்ப பண்ணலன்னு உண்மையை சொல்லி அவனை காப்பாத்திட்டா. இந்த சதி எல்லாத்தையும் பின்னாடி நின்னு பண்ணது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்து நீதான் ஜெயிலுக்கு போக போற, பாத்துக்கிட்டே இருன்னு மிரட்டிட்டு போறா. அபூர்வா யோசிச்சுட்டு இருக்கா. அவ உயிரோட இருந்தா தானே கோர்ட்டுக்கு வருவா, நான் பாத்துக்கிறேன்னு வஞ்சகமா நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அடுத்தது இன்ஸ்பெக்டர் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வராரு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னன்னா இந்த டெட் பாடி சோபா சந்திராவோடது இல்லைன்னு சொல்றீங்க, அங்க ஃபேக்டரியில விபத்துல இறந்துருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஏதோ பெரிய சந்தேகமா இருக்கு, ஏதோ ஏமாத்து வேலை நடக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உண்மையை கண்டுபிடிக்க அந்த டெட் பாடி கூட இருந்த பிரேஸ்லெட்டை நாங்க டெஸ்ட் பண்ணோம், அதுல 2 விதமா டிஎன்ஏ இருக்கு, இது இன்னொரு டிஎன்ஏ யாருன்னு தெரிஞ்சா மொத்த உண்மையும் வெளியே வந்துடும், இந்த பிரேஸ்லெட்டை முதல்ல யாரு எப்போ எங்க வாங்கினாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது அபூர்வா ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்றா. அவன்கிட்ட லில்லி கண்முழிச்சிட்டா, அவளை உடனே ஹாஸ்பிட்டல்ல வச்சு தீர்த்து கட்டணும், ஆனா அவளை கொலை பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பவரை கட் பண்ணணும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு பக்கா பிளான் போட்டு தரா. அந்த ரவுடியும் வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம்னு சொல்லிட்டு போறான். டாக்டர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லில்லி இருக்கிற ரூம்குள்ள நேரா போறான். அதே சமயம் பூமி, ககன், செர்ரி எல்லாரும் லில்லியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டுட்டு டாக்டர் கெட்டப்ல வந்த அந்த ரவுடி அங்க பாதுகாப்பு நின்ன போலீஸ்காரங்களும் டாக்டர் தான் வந்திருக்காங்கன்னு கவனிக்காமலே ரூம்குள்ள அனுப்பிடுறாங்க. ரூம்குள்ள போன ரவுடி லில்லி கிட்ட லில்லி லில்லின்னு கூப்பிட்டு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு, இந்த சதி எல்லாத்தையும் அபூர்வா தான் செய்ய வச்சான்னு உண்மையை சொல்ல போறியா, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ கோர்ட்ல எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே ரவுடி சொல்றான். லாயரும் போலீஸும் இங்க வர்றதுக்குள்ள நீ செத்து போன்னு சொல்லி ஒரு தலகாணி எடுத்து லில்லியோட முகத்துல வச்சு அமுக்கி அவளை கொலை பண்ணிடுறான். அடுத்தது கொலை பண்ணிட்டு அங்கேயும் தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ பூமி, ககன், செர்ரி எல்லாரும் லாயரோட வராங்க. வந்து ரூம்குள்ள போக போற நேரத்துல டாக்டர் செக் பண்ண வராங்க லில்லிய. அப்போ போலீஸ் சொல்றாரு, இப்பதான் உள்ள ஒரு டாக்டர் போயிருக்காங்கன்னு. இல்லையே, டியூட்டி டாக்டர் கூட லீவ் ஆச்சேன்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போய் பாக்குறாங்க. எல்லாரும் உள்ள ஓடுறாங்க. பார்த்தா அங்க லில்லி இறந்து கிடக்குறா. லேடி டாக்டர் உள்ள வந்து செக் பண்ணிட்டு, நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாத்தணும், ஆனா அதுக்குள்ள யாரோ அவங்கள கொன்னுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்குன்னு திட்டுறாங்க. பூமி லில்லி லில்லின்னு சொல்லி அழுதுகிட்டே இது கண்டிப்பா அந்த அபூர்வோட வேலை தான் அப்படின்னு சொல்றா. செர்ரி பூமியை தேத்தி ஆறுதல் சொல்றான். லாயரும் போலீஸும் சொல்றாங்க, எங்ககிட்ட கரெக்டா சாட்சி இருந்தா மட்டும்தான் நாங்க கோர்ட்ல கேஸை நடத்த முடியும், போலீஸ் பாதுகாப்புலே இப்படி நடந்திருக்குன்னு வருத்தப்படுறாங்க. பூமி, செர்ரி, கஹான் 3 பேரும் அந்த அபூர்வா போலீஸ் ஏமாத்தி இவ்வளவு சதி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. செர்ரியும் என்னை காப்பாத்துறதுக்காக லில்லி உயிரையே விட்டுட்டாளேன்னு வருத்தப்படுறான். இன்னொரு பக்கம் கோயில்ல கேபி, சாரதா, பூசாரி 3 பேரும் பேசிட்டு நிக்கிறாங்க. அப்போ பூசாரி சொல்றாரு, அம்மனுக்கு பூஜை பண்ணி உங்களோட மங்களசூத்திரத்தை சமர்ப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்துதான் சமர்ப்பிக்கணும், அப்பதான் கணவனுக்கு 100 வயசு வரைக்கும் ஆயுள் நீடிக்கும்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட சாரதா சொல்றாங்க, நாளை காலையிலே 11 மணிக்கு நம்ம ஒன்று சேர்ந்து வந்து அம்மனுக்கு இந்த பூஜையை பண்ணி மங்களசூத்திரத்தை அர்ப்பணிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், அதனால இந்த பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு கேபி கிட்ட சொல்றாங்க. கேபி சொல்றாரு, இந்த விஷயம் ககனுக்கு தெரிஞ்சா அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம தான் இந்த விஷயம் பண்ணணும், நாளைக்கு காலைல 11 மணிக்கு கண்டிப்பா இங்க வந்துருங்கன்னு சத்தியம் பண்ணி கேக்குறாங்க. கேபியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. பூமி வீட்டுல சோகமா உக்காந்துட்டு இருக்கும் போது அபூர்வா ஒரு கிஃப்ட் பேக்கோட அங்க வரா. என்ன பூமி, உன் உஷாரெல்லாம் இப்போ படுத்துடுச்சா, இப்போ உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலா அதை கொடுக்குறா. பக்கத்துல இருக்க நட்சத்திரம் என்ன மம்மி அதுக்குள்ள இருக்குன்னு கேக்குறா. உடனே நட்சத்திராவும் அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள உப்பும் மிளகாத்தூளும் இருக்கிற பாட்டில் இருக்கு. பார்த்துட்டு என்ன மம்மி இது உப்பு கார டப்பாங்களா இருக்குன்னு ஆச்சரியமா கேக்குறா. அதுக்கு அபூர்வா சொல்ற, ஆமாம் பேபி, இந்த பூமிக்கு ரோஷமும் சொர்ணையும் வரணும்னா அவ உப்பும் காரமும் நிறைய சாப்பிடணும், அதான் கொடுத்தேன். லில்லி வாய் திறப்பா எனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தருவான்னு என்னென்னவோ சீன் போட்டிய பூமி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா, நான் கோட்டை மாதிரி, என்னை யாராலும் அசைக்க முடியாதுன்னு செம கெத்தா திமிரா பேசுறா. அபூர்வா இப்படி நக்கல் பண்ணி பேசுறது பூமிக்கு செம கோவம் வருது. உன்னை இன்னைக்கு உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு ஆவேசமா பாஞ்சு அபூர்வோட தொண்டையை பிடிச்சு நெரிக்கிறா. பூமி கோபத்துல அபூர்வாவோட கைய உதறி தள்ளிட்டு, மனுஷங்களோட உயிரை வச்சு நீ விளையாடுறியா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தி அபூர்வா தொண்டையை பிடிச்சு நெரிக்கிறா. அபூர்வாவுக்கு மூச்சு விட முடியாம திணறி, பூமி கையை விடு, என்ன
கையை விடுன்னு கத்துறா. உடனே திடீர்னு பூமி கண் முழிப்பு வருது. அப்போதான் தெரியுது இதெல்லாம் அவ கண்ட கனவுன்னு. லில்லி இறந்ததால அவ மேல இருக்கிற கோவத்துல அவ அப்படி கனவு கண்டிருக்கா. நிஜத்துல அபூர்வா பூமி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அப்போ அபூர்வா சொல்றா பூமியை பார்த்து, என் மேல உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? என்ன எப்படியாச்சும் கொன்னுடணும்னு தோணுதா? ஆனா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது பூமி அப்படின்னு கெத்தா சொல்றா அபூர்வா. உன் அகங்காரத்தை எப்படி அடக்குறேன் பாரு அப்படின்னு பூமி சொல்றா. உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்துட்டே இருன்னு அபூர்வாக்கு வார்னிங் கொடுக்குறா. பூமி ஆவேசமா உன் அகங்காரத்தை நான் எப்படியாச்சும் அடக்குவேன் அபூர்வாக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கும் போது நட்சத்திரா குறுக்க வந்து பூமியை பார்த்து திட்டுறா. ஆனா அபூர்வா அவளை தடுத்து, பேபி நான் பாத்துக்கிறேன், அவ இன்னும் என்னதான் பேசுறான்னு கேட்போன்னு சொல்றா. பூமி சொல்றா அபூர்வா பார்த்து விரல் நீட்டி, நீ என்னதான் பிளான் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாலும் நீ செஞ்ச பாவத்துல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்கும் என் மாமாவுக்கும் நடுவுல கடல் மாதிரி அன்பு இருக்கு, எங்களை உன்னால பிரிக்கவே முடியாது. உனக்கு தண்டனை கிடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொடுக்கு போட்டு மிரட்டுறா. அதுக்கு அபூர்வா நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, உன்னை விட பெரிய ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு எதிராக வந்தவங்க நிலைமை என்னாச்சு தெரியுமா? அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. ஜெயில கம்பிகள் கூட என்ன தொட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொன்னு சவால் விட்டு அங்கிருந்து போறா. இன்னொரு பக்கம் தாராவும் ககனும் ஒரு காஃபி ஷாப்க்கு வராங்க. வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால ககன் கடுப்பாகி, ஏதாவது விஷயம் இருந்தா சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றான். தாரா சொல்றா, கொஞ்சம் இருங்க ககன், உங்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு லவ் சிம்பிள் போட்ட 2 காஃபியை கொண்டு வந்து அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க வைக்கிறாங்க. கஹன் சொல்றான், நான் சுகர் சாப்பிட்றத நிறுத்திட்டேன், இப்போ பிளாக் காஃபி மட்டும்தான் குடிக்கிறேன்னு சொல்றான். எனக்கு எந்த காஃபியும் வேணான்னு சொல்றான். அதுக்கு தாரா சொல்றா, என்ன ஹஹன் இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நான் ஆசையா செஞ்சு கொடுத்த 3 ஸ்பூன் சர்க்கரை அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு குடிச்சிங்க, இப்போ ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் குடிக்கிறேன்னு அந்த காஃபியை குடிக்கிறான் ககன். கஹன் கேக்குறான், எதுக்கு என்ன வர சொன்னேன்னு கேக்குறான். தாரா சொல்றா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு அவங்களுக்கும் தெரியணும்ல, அதான் நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். உடனே தாராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்றா, பக்கத்துல வந்துட்டோன்னு சொல்றாங்க. உடனே தாடா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஹனை பார்த்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு புகழ்றாங்க. தாராவும் பெருமையா கஹனை அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறா. கஹன் அவங்களுக்கு கை கொடுக்க போகும்போது கரெக்டா பூரி கிட்ட இருந்து ஃபோன் வருது. கஹன் ஃபோனை எடுத்து பேசுறான். பூரி சொல்றா பதட்டமா, அண்ணா சீக்கிரம் கிளம்பி வா, அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதனால சீக்கிரம் வான்னு சொல்றான். கஹன் பதறி போய், என்னது அம்மா விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு போனை வச்சதும் கஹன் தாரா கிட்ட, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் அவசரமா போகணும்னு சொல்லிட்டு அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸை கூட மதிக்காம வேகமா ஓடிடுறான். தாராவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடி இது, எங்களை நீ அறிமுகம் கூட படுத்தல, உன்னை கூட மதிக்காம அவர் இப்படி ஓடுறாரு, இப்போ அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு பார்க்க சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு இப்படி ஓடுறாரு, அவரு உன்னை சுத்தி வராம அவங்க அம்மா தான் சுத்தி வருவார் போல இருக்கேன்னு தாராவை ஏத்தி விடுறாங்க. வீட்டுக்கு ஓடி வந்த கஹன் 3 லேடி டாக்டரை வரவழைச்சு சாரதாவை செக் பண்ண வச்சிருக்காரு. டாக்டர் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு, பயப்பட வேணாம், ஒன்றும் இல்லை, உடம்புல நீர் சத்து கம்மியானதுனால மயங்கி விழுந்திருக்காங்க, நிறையா லிக்யூட் டயட் கொடுங்கன்னு சரியாகிடும்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல சாரதா கண்ணை திறந்து பார்த்து, என்னடா இத்தனை டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்க, எனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கஹன் சொல்றாரு, எனக்கு உங்களை விட எதுவும் முக்கியம் இல்லம்மா, ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை அனுப்பிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க தாரா கேக்குறா, அத்தை எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறா. அவங்களும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. அத்தை நீங்க ரொம்ப லக்கி, ஆனா நான் தான் பேட் லக்கு, என் ஃப்ரெண்ட்ஸை அறிமுகம் செய்யும் போது பூரி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டா, இதுக்கு எதுக்கு இவர் ஓடி வரணும், எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானே பார்த்திருப்பேன்னு பூரி கிட்ட சொல்றா. பூரி சொல்றா, பயமா இருந்துச்சு அம்மாக்கு இப்படி ஆனதுனால அதான் ஃபோன் பண்ணேன்னு சொல்றா. தாரா பூரி கிட்ட எனக்கு காஃபி எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு சாரதா கிட்ட தாரா சொல்றா, அத்தை இது ஒன்றும் ஹார்ட் அட்டாக் இல்ல, உங்க பையன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, அவராது நிம்மதியா இருக்கணும்ல, இனிமே இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அவர் எவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வராரு தெரியுமா, அவர் ஓட்டிட்டு வரும்போது ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. அதுக்கு சாரதாவும் சரின்னு சொல்றாங்க.
அடுத்தது மீரா உட்காந்து செமையா லெக் பீஸ் பிரியாணி வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு கேபி கேட்குறாரு, "நாளைக்கு சௌபாகியவதி பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு விரதம் இருக்கணும். நீ என்னடான்னா இப்பவே இவ்வளவு சாப்பிடுறன்னு?" கேட்குறாரு. அதுக்கு மீரா சொல்றா, "நாளைக்கு தான் விரதம். அதனால இன்னைக்கே நான் நெறைய சாப்பிடுறேன்னு" சொல்றா. மீரா நாளைக்கு காலைல 11 மணிக்கு நீங்களும் அந்த பூஜையில என் கூட இருக்கணும் அப்படின்னு கேபி கிட்ட சொல்றா. ஆனா கேபி சொல்றாரு, "நாளைக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு ஆஃபீஸ்ல. வர முடியாதுன்னு" சொல்றாரு. அங்க வர ஹேஷந்திரா சொல்றாரு, "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாரு மீரா கிட்ட. மீரா சொல்றா, "நாளைக்கு 11 மணிக்கு பூஜை இருக்குன்னு சொல்றேன். ஆனா அவருக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்றாருன்னு" அவங்க அண்ணன் கிட்ட சொல்றா. கம்ப்ளைண்ட் பண்றா. சரத்சந்திரா சொல்றாரு, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பூஜையில வந்து நீ உட்காருன்னு" சொல்லிட்டு போறாரு. கேபி ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்து பூமி கேட்குறா என்னாச்சுன்னு. அதுக்கு கேபி சொல்றாரு, "சாரதா நாளைக்கு 11 மணிக்கு பூஜை வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன வர சொன்னா. என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. இப்போ மீராவும் நாளைக்கு 11 மணிக்கு பூஜைன்னு சொல்றா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு" புலம்புறாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இதற்கிடையில போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த பிரேஸ்லெட் விவரத்த கண்டுபிடிக்க ஒரு நகைக்கடைக்கு போறாரு. அங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தப்போ, அந்த பிரேஸ்லெட் வாங்குனது அபூர்வா தான்னு கடைக்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு உண்மை தெரிஞ்சிடுது. அடுத்த நாள் சாரதா பூஜை ஏற்பாடுலாம் பண்ணிட்டு, பூஜை நேரம் முடிய போகுது. இன்னும் உங்க வீட்டுக்கார் வரலையான்னு பூசாரி கேட்குறாங்க. சாரதா பதட்டமாகறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் மீரா வைக்கிற பூஜையும் நடந்துட்டு இருக்கு. அங்க பூசாரி பூமி கிட்ட, "அம்மா போய் அந்த பூஜை கலசத்தை எடுத்துட்டு வாமான்னு" சொல்றாரு. ஆனா யாருக்கும் தெரியாம அந்த கலசத்து மேல பூமி பாஸ்பரஸ் பொடிய தூவி விட்டுர்றா. அந்த கலசத்த கொண்டு போய் அந்த பூசாரிகிட்ட வச்சிர்றா. பூமி ஜாட காட்டுனதும் கேபி அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாரு. பூசாரி, "அம்மா கலச பூஜைக்கு பூஜை செய்யுங்கன்னு" சொல்றாரு. அந்த பூஜை கலசத்துல திடீர்னு தீ பிடிச்சு எரியுது. இத பார்த்ததும் பூசாரி அதிர்ச்சியாகி, "ஐயோ! இது பெரிய அபசகுனம். இப்போ இந்த பூஜைய நடத்தக்கூடாது. அம்மன் வேற ஏதோ நினைச்சிருக்கா. அதனால இன்னொரு நல்ல நாள் பார்த்து பூஜை வச்சுக்கலான்னு" சொல்றாரு. ஆனா மீராவும் அபூர்வாவும், "இல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி இன்னைக்கே பூஜைய முடிக்கணும்" அப்படின்னு பூசாரிக்கு பிரஷர் குடுக்குறாங்க. அதுக்கு பூசாரி வந்து சொல்றாரு, "அப்படி செய்யக்கூடாதும்மா. அது ரொம்ப ஆபத்து. பூஜை கலசத்துல இப்படி அக்னி வர்றது நல்லதே இல்லன்னு" ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாரு. உடனே கேபியும், "சரி, எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. பூமியும் கேபி கிட்ட, "நீங்க கிளம்புங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிடுறா. அப்புறம் பூமி பூசாரி கிட்ட கேட்குறா, "இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும்னு" கேட்குறா. அதுக்கு பூசாரி சொல்றாரு, "மீரா அம்மன் கோவில 108 தடவ பிரகாரத்த சுத்தி வரணும்னு தண்டனை மாதிரி ஒரு பரிகாரத்த சொல்லிர்றாரு. பூமி யோசிக்கிறா. இங்க மீரா அத்தை சுத்துறதுக்குள்ள அங்க அத்தை நடத்த போற பூஜை முடிஞ்சிரும்னு பூமி மனசுக்குள்ள பிளான் பண்ணி சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் சாரதா பூஜைக்கு கேபி வரலன்னு பூசாரி கேட்குறாருன்னு பூமிக்கு ஃபோன் பண்றாங்க. பூமி அவங்களுக்கு தைரியம் சொல்லி, "அத்தை, மீரா அத்தையும் இன்னைக்கு அதே மாதிரி பூஜை வச்சிருக்காங்க. மாமா இப்போ அங்கிருந்து உங்க பூஜைக்கு தான் வந்துட்டு இருக்காரு. நீங்க பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றா. அத கேட்டு சாரதா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அதே கோயில்ல தான் தாரா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. கஹனையும் பூமியும் பிரிக்கணும். அவ தான் கஹனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாமி கிட்ட வஞ்சமா வேண்டிட்டு இருக்கா. அடுத்தது அபூர்வாவும் நட்சத்திராவும் வீட்டுக்கு கிளம்பும்போது கோவில் வாசல்ல வச்சு அபூர்வா அவ போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டதா சொல்றா. நட்சத்திரா, "இரு மம்மி, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு" உள்ள போறா. உள்ள போய் பார்க்கும்போது அங்க கேபியும் சாரதாவும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறா. "அடி பாவிங்களா, மீரா அத்தைய விட்டுட்டு இவங்க 2 பேரும் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு" டென்ஷன் ஆகுறா. அதே சமயம் அங்க வந்த தாரா இவங்க 2 பேரும் ஒண்ணா பூஜை பண்றத பார்த்து, "கடவுளே, நீ எனக்கு நல்ல வழிய காட்டிட்ட" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பூஜை பண்றத ரகசியமா போன்ல வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றா. ஆனா அதுக்குள்ள நட்சத்திரா ஓடி போய் அவங்க அம்மா கிட்டயும் மீரா கிட்டயும் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துடுறா. கேபியும் சாரதாவும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மீராவுக்கு கோவம் தலைக்கேறுது. ஆவேசமா பாஞ்சு வந்து சாரதா கையில வச்சிருந்த ஆரத்தி தட்டை பிடுங்கி ஒரே வீசி எரிஞ்சிடுறா. பூஜையை கெடுத்துடுறா. இதை பார்த்துட்டு பூமி அலறி அடிச்சிட்டு அங்க ஓடி வரா. அதோட முடியுது. பாய் மக்களே.